வணக்கம். நான் அரியப்பன் பையன் அன்பானந்தன் பேசுறேன். அமாவாசை ஆதவர்ஜுனா. யார் இந்த அமாவாசை ஆதவர்ஜுனா? நேத்து ஒருமையில பேசுறாரு முதலமைச்சர் அவர்கள. இவருக்கு நம்ம பதிலடி கொடுக்கணுமா இல்லையா? அது நம்மளுடைய பொறுப்பு. கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ இவர ஏன் நான் அமாவாசை ஆதவர்ஜுனா அப்படின்னு நான் கூப்பிடுறேன்னா, அமாவாசைன்ற பெயர் நான் வைக்கலைங்க. என் மேல கோச்சுக்காதீங்க. அவருடைய சொந்த மச்சான். அவருடைய சொந்த மச்சான் என்ன சொல்றாரு? அமாவாசை படத்துல வர கேரக்டர்ல சத்யராஜ் நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா? அவரு மாரி தான் ஆதவர்ஜுனாவுமா. ஸோ மாமனாரோட சொத்தை 3000 கோடி ரூபாய் ஆட்டே போட்டாரு. இன்னும் சொல்ல போனா சொந்த மச்சான் கூட அந்த சொத்தை அனுபவிக்க முடியாம ஆதவர்ஜுனா தான் சுரண்டி எடுத்து வச்சிருக்காப்புல. அது மட்டும் கிடையாது, 450 கோடி பக்கம் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு லாட்டரி வித்து பல குடும்பங்கள், ஏழை எளிய குடும்பங்கள் தீ குளிச்சு செத்து போயிருக்கிறதுக்கு முழு காரணமா இருக்கக்கூடிய இந்த ஆதவர்ஜுனா தான். எல்லாம் அரசியலுக்கே தகுதி இல்லாதவன், அரசியலுக்கே வரவே கூடாது ஆக்சுவலா. சரி, ஓகே. ஆரம்பத்திலே நம்ம இவ்வளவு எமோஷனலா பேசிடக்கூடாது. இவர் நேத்து ஒருமையில பேசியிருக்காரு. சிஎம் அவர்களை நீ வா போன்னு பேசியிருக்காரு. நல்லா நடிக்கிறீங்க, லூஸ் மோகன் மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இப்போ ஆதவர்ஜுனா ஒருமையில பேசுற ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், 8.5 கோடி மக்களுக்கான முதலமைச்சர், 2.5 கோடி மக்களுக்கான ஒரு தலைவர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர், 50 வருடங்கால அரசியல் போராட்டம், 50 வருடங்கால அரசியல்ல மக்களை சந்திச்சிருக்காரு. மிசால சிறைக்கு போயிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர், மேயரா இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு, துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு, எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரா இருக்காரு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரும்பாலானோர் பேசும் பொருளா இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு. இந்தியா கூட்டணிக்கு முதலமைச்சர் அவர்கள் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தலைவரா போடலான்ற அளவுக்கு பேசும் பொருளா இன்னைக்கு மாறி இருக்காரு. அந்த அளவுக்கு எங்களுடைய முதலமைச்சரை பார்த்து நீ வா பேசுறதுக்கு யாருடா உனக்கு அனுமதி கொடுத்தது? எவன்டா உனக்கு அனுமதி கொடுத்தது? நீ இஷ்டத்துக்கும் பேசுறதுக்கு என்னடா இது? என்ன சினிமாவா? இன்னி வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயன் அவர்கள் இது ஒரு கண்டனம் தெரிவிக்கல. அவர் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. பதிலுக்கு நாங்களும் விஜயன் அவர்கள் அவன் என்ன நடிக்கிறான்? விஜய் என்ன நல்லா நடிச்சிட்டான் அவன்? என்ன விஜய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு? யோ விஜய் அப்படின்னு நாங்க ஏதாவது பேசியிருக்குமா? இல்ல ஆதவர்ஜுனாவை தான் நாங்க மரியாதை இல்லாம நீ வா போ வாடா போடா அப்படின்னு நாங்க பேசியிருந்திருக்குமா? இல்ல பேசணும்னா சொல்லுங்க, பேசலாம். இல்ல கெட்ட வார்த்தை, டேய் ரோஜா பூ மாலை, டேய் ரோஜா பூ மாலை, டே ஆதவ அப்படின்னு நாங்க சொல்லியிருக்குமா? டேய் ரோஜா பூ மாலை விஜய் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்குமா? சொன்னது இல்லையே. எங்களுக்கு அவசியம் இல்லை, அது சொல்லணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன் நாங்க சொல்லணும்? நாகரிகம், அரசியல்ல நாகரிகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாகரிகத்தை கடைபிடிக்கிறவங்க தான் அரசியலை ஜெயிக்க முடியும்னு எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நாங்க நாகரிகத்தை ஃபாலோ பண்றோம். ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ வாம் போன் பேசுறதுக்கு யாரா அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஆதவர்ஜுனா எவ்ரிதிங் ஷுட் பி ஆன் த லிமிட் தான். ஓரளவுக்கு தான் நாங்க எங்களுடைய டெம்பர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அளவுக்கு மீறி நீ ஏதாவது பேசுறப்போ நாங்க ஓரளவுக்கு தான் நாங்களும் அமைதியா இருப்போம். பட் யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஸ் எ லீகலா. உன்ன மாதிரி நாங்க கொலை மிரட்டலோ, ஆள் வச்சு அடியாட்களை வச்சு மிரட்டுறதோ அந்த மாதிரிலாம் நாங்க ஈனப்பிறவிங்க கிடையாது. ஸோ ஆதவர்ஜுனா இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா நாரதர் வேலை. அதாவது இருக்கிற இடத்துல போய் நாரதர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் திமுக இருந்தாரு, நாரதர் வேலை பார்த்தாரு, செருப்பை கழட்டி அடிச்சாங்க, டிவி கேக் துரத்தி விட்டாங்க. டிவி கேக் சாரி, அதுக்கு முன்னாடி விசி கேக் போனாங்க. விசிகேல போய் நாடாளுமன்ற தேர்தலில் நான் எப்படியாவது சீட்டை வாங்கி எம்பி ஆறணும்னு என்னென்னோ முயற்சி செஞ்சாரு. கட்சியை டேக் ஓவர் பண்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அவனுடைய சாப்டர் க்ளோஸ் பண்ணி டிவிகேல போய் ஜாயின் பண்ணிட்டான் அமாவாசை ஆதவர்ஜுனா. நான் அப்படிதான் ஒருமையில பேசுவேன். நீ பேசுனல்லடா, அப்படிதான் பேசுவேன். என்னடா பண்ணுவ நீ? போய் டிவிகேல ஜாயின் பண்ண. டிவிகேல போய் நீ என்ன பண்ண? நாரதர் வேலை. பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்தேன். பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து என்னாச்சு? பிரசாந்த் கிஷோருடைய நிலைமை என்னன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம், உங்களுக்கே தெரியும். பாவம் இன்னைக்கு பீகார்ல மண்ணை கவி மக்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தலைவரா இருக்காரு. சரி, ஓகே. அதே நிலைமை தான் விஜயனுக்கும் 2026 மே மாசத்துல தெரிஞ்சிடும். சரி, ஓகே, விடுங்க. ஸோ பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு ஒரு விளம்பரத்தை பண்ணான், எதுவும் நாங்களாம் பயந்துருவோம் அப்படின்னு. கடைசியா பிரசாந்த் கிஷோர் அப்ப அதுக்கப்புறம் எத்தனை வாட்டியா நீ கூப்பிட்டு வந்த? அவ்வளவுதான். சரி, பிரசாந்த் கிஷோர் வரலையா? அதுக்கப்புறம் கரூர் ஸ்டாம்பேட்ல மாட்டினீங்க. பிஜேபி உன்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்னீங்க. பாசிச பாஜக விஜயன் அவர்கள் தைரியமா பிஜேபி அப்பதான் கொஞ்சம் எதிர்க்க கொஞ்சம் அப்பதான் அவருக்கு தைரியம் வந்தது. டாம் பாருங்க கேஸ் சிபிஐல. கேஸ் சிபிஐக்கு மாறினோடனே என்னாச்சு? அப்படியே போய் பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டானுங்க. வாயை கூட திறக்க மாட்டேங்கிறானுங்க. பிஜேபி பேரை சொல்ல மாட்டேங்கிறானுங்க. மோடியை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஏன் இந்த வளர்ந்து கெட்டவன் இந்த ஒட்டகம் கூட விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறான். அது எப்படி பண்ணுவான்?
ஏன் பண்ணுவான்? எதுக்கு பண்ணுவான்? அவன் தான் கொத்தடிமையாட்டம் பிஜேபியில போய் சரண்டர் ஆயிட்டானே. சோ இப்ப பிஜேபி என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய அவருடைய குடுமி வந்து எங்கிட்ட கொடுத்துரு, ஆதவர்ஜனா இதுதான் அவருடைய டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் அவருடைய குடுமி இருக்குல்ல, குடுமி, அந்த குடுமியை எடுத்துட்டு போய் விஜயனனுக்கு, விஜயனோட குடுமி எடுத்துட்டு போய் பிஜேபி கிட்ட கொடுத்துருக்காங்க. அவனுக்கு என்ன பண்றானுங்க? விஜயனோட குடுமி வந்து இப்படி ஆட்டினா ஆட்டுறானுங்க, இப்படி ஆட்டினா இப்படி ஆட்டுறானுங்க, இப்படி ஆட்டுறானுங்க, இப்படி ஆட்டுறானுங்க, அப்படியே ஆட்டினே இருக்கானுங்க. அந்த டாஸ்க்கை வெற்றிகரமா சிறப்பா வந்து நடத்தி முடிச்ச ஆதவர்ஜனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் ஆரம்பத்துல இருந்தே இப்ப வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆதவர்ஜனா வந்துட்டு ஒரு நாரதர். அவன் வந்து எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சி விளங்காது. ஆதவர்ஜனா வச்சு விஜயனோட மொத்த கெரியரையும் முடிச்சு விட்டு அவர் ஒரு டம்மி பீஸ் ஆக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு ஆதவர்ஜனா என்ன சொன்னா, சிஎம் அவர்கள் வந்து நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காப்பி அடிக்கிறாங்க, பேண்ட் சட்டை காப்பி அடிக்கிறாங்க, அது காப்பி அடிக்கிறாங்க. ஏன் பேண்ட் சட்டை போறதெல்லாம் காப்பி அடிக்கிறதா? அவர் இளைஞர் அணி தலைவரா இருந்தப்போ வந்துட்டு பேண்ட் சட்டை போட்டிருந்தாரு. என்ன லாஜிக்ல பேசுற? அரசியல் பேசுறியா? இன்னைக்காவது கொள்கையை பத்தி பேசுறியா? ஏதாவது கோட்பாடை பத்தி பேசுறியா? சமூக நீதி பத்தி பேசுறியா? பெண்ணுரிமையை பத்தி பேசுறியா? இதெல்லாம் எதுவும் பேசல. பேண்ட் சட்டை காப்பி அடிக்கிறாங்க, திமுக தீய சக்தி. இதை தவிர வேற என்ன பேசியிருக்க? சரி, ஓகே. சிஎம் வந்து விஜயன் அவர்கள் மாதிரி ரேம்ப் ஸ்டேஜ் போட்டாங்க. விஜயன் மாதிரி ரேம்ப் ஸ்டேஜ் எல்லாம் நாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க போட்டாச்சு. ரேம்ப் ஸ்டேஜ் எல்லாம் நாங்க 2021 போட்டாச்சு. சரி, அடுத்தது விஜயன் அவர்கள் மாதிரி என்னது, நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து நல்லா நடிக்கிறாரு, அதுவும் லூஸ் மோகன் மாதிரி சொல்லி, உங்க அண்ணன் எத்தனை எத்தனை படம் நடிச்சு, ஏதோ 50 ஆஸ்கர், ஒரு 50 தேசிய விருது, ஒரு 50 பிலிம்ஃபேர் விருதெல்லாம் வாங்கி வீட்டுல வச்சுட்டு நடிப்பெல்லாம் போதும்பா சலிச்சு போச்சு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்க. உங்க அண்ணனுக்கு இப்ப வரைக்கும் நடிக்க தெரியலையா? எத்தனை படம் நடிச்சிருக்காரு விஜய்னா? விஜய் அவர்கள் எத்தனை படம் நடிச்சிருக்காரு? கிழிச்சிருக்காரு, கிழிச்சிருக்காரு. அவரு என்ன எத்தனை வாட்டி நடிச்சிருக்காரு? ஒரு படத்தை கூட ஒழுங்கா நடிக்கிறது யோகிதம் இல்ல. அதனாலதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும், ஏன் அரசியலுக்கு வந்து நல்லா நடிக்கிறாரியா? அரசியலுக்கு வந்து விஜய் ஒரு நல்ல நடிகன்றது பேரை வாங்கிட்டாரு. அதுக்கு நேத்து வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர்ல எழுதி இருந்தது, ஆள்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க, அதே மாதிரி ஆழ்ந்துட்டாரு. நல்லா நடிக்கிறாரு. ஆனா சினிமால வந்துட்டு நல்லா அரசியல் பேசினாரு. நல்லா காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட கிராமத்துல இருந்து போனோம். ஆனா கிராமத்துக்கு ஒண்ணுன்னா மூக்கம் முடிப்பீங்களா? யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி உடம்புல தெரியுது, அவன் தான் நான் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் 2Gனா என்னையா, அதுக்கப்புறம் வந்துட்டு அது பேர் என்ன, ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. என்னன்னு பேசியிருப்பாரு, பரவாயில்ல, அதெல்லாம் அரசியல் பேசுறாரு, தப்பு கிடையாது, நல்லா அரசியல் பேச. அவன் நிஜ வாழ்க்கையில ஏன் அரசியல் பேச மாட்டேங்கிறீங்க? பயம், பிஜேபி பார்த்து பயம், பிஜேபி மேல. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு மட்டும், திமுக மட்டும் விமர்சனம் பண்ணுது. ஒரு வேளை அம்மையார் எல்லாம் உயிரோட இருந்தா அடிச்சு வாயெல்லாம் உடச்சு கையில கொடுத்துருப்பாங்க. ஆதவர்ச்சனம் அந்த ஒட்டகத்தை எல்லாம் பாதி இருந்து அப்படியே காலெல்லாம் வெட்டி கொடுத்துருப்பாங்க. நேரம் பாருங்க, நம்ம வந்து நாகரிகத்தின் உச்சத்துல இருக்கிறனாலதான் அவனுங்கெல்லாம் இந்த மாதிரி சிலிவண்டங்கள்லாம் வந்து ஆடிட்டு இருக்கானுங்க. சரி, ஓகே. அடுத்தது, இப்போ ஆதவர்ஜனாவுடைய செயல்பாடு என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். ஆதவர்ஜனா மாதிரி ஒரு ஈனப்பிரிவு உங்க கட்சியில இருக்கிற வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வளரவே வராது. வளரவே வளராதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஆதவர்ஜனா வந்து விஷக்கிருமி, அவன் ஒரு தீவிரவாதி, அவன் ஒரு வேஸ்ட்லாண்டு, புறம்போக்கு, எச்சக்கலை. இந்த நாயை வந்துட்டு நீங்க தயவு செய்து அந்த கட்சி விட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்க கட்சி விளங்கும். இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ரெஸ்ட் இன் பீஸை போர்டை போட்டுட்டு சமாதி கட்டி 3வது வருஷத்துலேயே 4வது வருஷத்துலேயே வந்துட்டு இப்படி கும்பிடு போட்டு 5வது வருஷம் வந்துட்டு ஒரு வருஷம் காரியத்தை பண்ணி அமுச்சு விட வேண்டியதான். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.